அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய மேதை, சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களையும் வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த லக்கணத்தை தொட்டு 11வது வீடு யார் வீடு என பாருங்கள். அந்த வீட்டின் அதிபதி யார் என்று பாருங்கள். காலபுருஷனின் 11வது வீடான கும்பம், அந்த கும்பம் வீட்டின் அதிபதி சனி பகவான். உங்கள் 11வது வீட்டின் அதிபதி கும்பம் வீட்டோடு தொடர்பில் இருக்கின்றாரா, கும்பம் வீட்டை பார்க்கின்றாரா, அல்லது சனி பகவானை பார்க்கின்றாரா, அல்லது கும்ப வீட்டில் இருக்கின்றாரா, அல்லது சனி பகவானோடு இருக்கின்றாரா, அல்லது சனி பகவான் உங்கள் லக்கணத்திற்கு 11வது வீட்டை பார்க்கின்றாரா, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கிறதா என்று பாருங்கள். அல்லது உங்கள் 11வது வீட்டின் அதிபதி நட்சத்திர சாரத்தில் கும்பம் வீட்டின் அதிபதி சனி பகவான் இருக்கின்றாரா, இந்த கும்பம் வீட்டின் அதிபதி சனி பகவானின் நட்சத்திர சாரத்தில் உங்கள் 11வது வீட்டின் அதிபதி இருக்கின்றாரா, இப்படி பாருங்கள். ஏதாவது ஒரு தொடர்பு உங்கள் 11ஆம் வீட்டோடு சனி பகவானுக்கும் கும்ப வீட்டுக்கும் தொடர்பு இருந்தால் நீங்கள் பணிபுரியும் வேலைகளில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள், அதிகமான வருமானத்தை பெறுவீர்கள். தொழில் செய்தால் உங்கள் தொழில் சிறு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் சன்னஞ்சன்னமாக வந்து பெரும் தொழிலாக ஏற்படும், பெரும் லாபம் ஏற்படும், பெரும் பணத்திற்கு சொந்தக்காரராவீர்கள். ஆட்சி, அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம் என உங்களுக்கென்று ஒரு தனி வழி, தனி புகழ், தனி அந்தஸ்து இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.